Jungle. ஹாய் மக்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்படி அழுக்காக இருக்க கொலுசை எப்படி புதுசாக மாற்றலான்னு பார்க்க போகிறோங்க. இது அழுக்கு மட்டுமே சேர்ந்த கொலுசு இல்லைங்க, நம்ம பாடி ஹீட்டுக்கு வந்து வெள்ளிக்காய் இருக்கும். ஸோ அதுவும் சேர்த்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து போட்டுக்கோங்க. அது கூட வந்து சோடா உப்பு, அதாவது பேக்கிங் பவுடர்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதை நம்ம போட்டுக்கலாம். இரண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம கொலுசு முங்குற அளவுக்கு, எத்தனை கொலுசு வச்சுருக்கீங்களோ அத்தனை கொலுசு வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி எடுத்து வச்சு நல்லா கரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதுங்க. இதை நான் உள்ளே போட்டு வந்து ஊற வைக்கிறேன். நான் வந்து ரெண்டு ஜோடி கொலுசு போட்டிருக்கேங்க. என் சின்ன பொண்ணுதும் பெரிய பொண்ணுதும் நான் போட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு நாள் நைட்டு வரைக்கும் நம்ம வந்து ஊற விட்டுறலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் மாறி ஒரு மாதிரி ப்ளூ கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த போட்ட அழுக்கு எல்லாமே இப்போ வந்து நான் தேய்க்கலைங்க, தேய்க்காமல் ஊறி அப்படியே இருக்குதுங்க. இப்போ நாம் அதை வந்து ஒரு ப்ரஷ்ஷோ இல்லைனா தேங்காய் நாரோ வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அது கூடவே நம்ம வந்து ஒரு மூடிய அளவுக்கு வந்து துணி துவைக்கிற லிக்விடு இல்லை சோப் லிக்விடு நீங்கள் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையும் ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நான் தேய்க்கிறதுக்கு வந்து பல் தேய்க்கிற ப்ரஷ், அதாவது ஒரு வேஸ்ட்டான ப்ரஷ்ஷை தாங்க எடுத்திருக்கேன். அதை வச்சு நல்லாவே நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க. நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கோம் அப்படின்றதுனால நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க, அழுக்கெல்லாம் அப்படியே சட்டுன்னு வந்து வருது. நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு நல்லாவே தேய்ச்சிட்டேங்க. இதை அப்படியே நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீங்கள் நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து சோடா உப்புலாம் போட்டிருக்கனால குழந்தைங்க கால் எரிச்சல் இருக்கக்கூடாதுன்றக்காக நம்ம அப்படி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, நான் வந்து ஊற வச்சே வச்சுருக்கேன். அந்த கொலுசையும் காட்டுறேன், நான் தேய்ச்சி வச்சுருக்க கொலுசையும் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பளபளன்னு இருக்குது பாருங்களேன். அந்த முத்தெல்லாம் ரொம்பவே கருப்பாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புது கொலுசில் இருக்கிற மாதிரி செம்மையாக இருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற எந்த வெள்ளி பொருளையுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வெள்ளிக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராதுங்க. பார்த்திங்கன்னா நான் 2 ஜோடி கொலுசையுமே சூப்பராக கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. இதை நம்ம பாப்பா கழுவி போட்டு பார்த்துடலாங்க. அவங்க வந்து ஆர்வமாக இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெள்ளி பொருள் எந்த பொருளுக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் நினைப்பாங்க வெள்ளி அரிச்சிருமோ அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. வாஷ் மட்டும் நல்லா பண்ணிக்கோங்க. ஏன்னா குட்டி கொலுசில் குழந்தைங்க காலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றனால. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.